டிஎம்கே மதச்சார்பற்ற கொள்கை அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக அதைத்தான் சொல்றாங்க. இப்போ ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அவர்கள் அவங்க வந்து டிஎம்கே ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு இன்னைக்கு கூட தமிழிசை அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளிச்ச பேட்டியில திமுகவை வீழ்த்தணும்னா நாம எல்லாம் ஒரே அணியில சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே கடந்த காலங்களில் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி மத்திய அரசு எதிர்ப்பு வரப்ப எல்லாத்தையுமே எதிர்க்கிறாங்க. எல்லாத்தையுமே மீன்ஸ் இவங்களோட கொள்கைக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லாத்தையுமே எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல பிஜேபி அவங்க முன்னிலைப்படுத்துறது திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதே இடத்துல மட்டுமே அதை வச்சுமே மட்டுமே தேர்தல் சந்திக்கிறது சரியா இருக்குமா? அது வேற வழி இல்லை அவங்களுக்கு. அதுதான் அய்யநாதன் சார் சொன்னாங்க ஆன்டி இன்கம்பன்சி எங்கே இருக்குன்னா, அது அவரோட கருத்துலேருந்து நான் முற்றிலுமாக மாறுபடுறேன். ஆன்டி இன்கம்பன்சி இந்த கவர்மெண்ட் மேலே நிச்சயமாக இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் சொன்ன போராட்டங்களாகட்டும், மக்கள்கிட்ட வந்து நீங்கள் பொதுவாக போய் பேசும் பொழுதே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் கொடுத்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து பெருமளவில் அந்த இமேஜ் இன்டாக்டாக இருக்குது. அதையும் நான் உணர்றேன். ஆனால் கவர்மெண்ட் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. இதை நான் எந்த இடத்தோட கம்பேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 2011 16 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் வரை அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவர் லீட் பண்ணுற அந்த கவர்மெண்ட்டு தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த சீஃப் மினிஸ்டரை இன்சுலேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து அரசாங்கம் தவறு எடுத்திருக்கலாம், ஆனால் அதற்கு முதல்வர் பொறுப்பாக முடியாது. ஏன்னா அவங்க நல்லவங்க, அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது எனக்கு தெரியாது. நான் அப்போதான் பிறந்திருந்தேன். அது வேற விஷயம், படிச்சதுனால சொல்றேன். அதான். ஸோ ஜெயலலிதா அவர்களுக்கு அது இருந்தது, கண்கூட பார்க்க முடிஞ்சது. அது இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருக்குது, ஆனால் அந்த அதிருப்தி வந்து முதல்வர் மேலே இல்லை. பெக்யூலியராக இருக்கும். தமிழ்நாட்டில் அது பெக்யூலியரான விஷயம். முதல்வர் மீது அதிருப்தி இல்லை. அவர் ஏன்னா அந்த இமேஜ் ஒரு 10 அவர் சொன்ன மாதிரி ஒரு 10 ஈவெண்ட்டுக்கு போகிறாரு. இல்லை, தினமும் அவரோட முகம் டிவியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சாமானியர்களோட கல்யாணத்துக்கு போகிறாரு, ஒரு 10 ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, மாணவர்கள்கிட்ட போய் ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு, படிங்கன்னு பேசுகிறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல இமேஜை உருவாக்குது. இதற்கு முன் எந்த ஒரு முதலமைச்சரும் கல்லூரியாக போய் நீங்கள் படிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதில்லை. காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் மற்ற முதலமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் போன அளவுக்கு கல்லூரிகளுக்கு யாரும் போகலங்கிறது தான் என் கருத்து. அதுக்காக இவர் மட்டும்தான் அதை பேசினாருன்னா இல்லை. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் மேலே இருக்குது. அரசாங்க அதிகாரிகளும் சரி, அரசாங்க ஊழியர்களுமே இந்த ஜாக்டோ ஜியோலாம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு அவங்க இந்த இன்டகிரேட்டட் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒத்துக்கிட்டா கூட அது நிறைய கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இவங்க மத்தியிலலாம் வந்து திமுக சொன்னதை பெரிதாக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்குது. அது இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. அதனால தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் திமுக வர்சஸ் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பாக முதலமைச்சர் பிரதிபலிக்கிறார். இதுதான் என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றாருல. தமிழ்நாடு அவருடைய கூட்டணி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வந்து எங்களது வந்து திமுக கூட்டணி கிடையாது. திமுக கூட்டணி வந்து மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம். அதனால நாங்க தமிழ்நாடு, எதிர்க்க இருக்கிறவங்க என்டிஏ. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற போர்னு அவர் சொல்றது எதுக்குன்னா, பாஜக எதிர்ப்புங்கிறத திமுக கடந்த 3 தேர்தல்களில் ரொம்ப அழகா ஆர்வஸ் பண்ணிருக்கு. இந்த தேர்தலில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க. பாஜக இல்லாம டெல்லின்னு சொல்றாங்க. அதுதான் போன முறையும் டெல்லி தான். எப்பவுமே அது டெல்லி தான். அது எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாநிலத்துல மட்டும்தான் உங்களுக்கு மாநில உரிமைகள், ஃபெடரலிசம் போன்ற இஷ்யூஸ் வந்து எலெக்ஷன்ல பேசவே முடியும். வேற எங்கேயும் நீங்க அந்த இஷ்யூலாம் எலெக்ஷன்ல பேச முடியாது. ஸோ அதனால முதலமைச்சர் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை மறைக்கிறதுக்கு தான் அவங்க ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏங்கிறதே வந்து அப்போது நீங்கள் அவர் என்ன விஷயங்களை பேசுகிறாரு முதலமைச்சர், அவருடைய சாதனைகளை பேசுகிறாரு. அதற்கு மேலே சாதனைகளை ஒரு 40% பேசினார்னா 60% என்ன விஷயங்களை பேசுகிறாரு? மத்திய அரசால் இது சாத்தியமாகவில்லை, அது சாத்தியமாகவில்லை, அப்புறம் என்ன கடைசியாக வந்து இது ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் நடக்கின்ற போர். இதெல்லாம் தவறு கிடையாது. அவங்க கொண்டு போகிற ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன். அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஓகே பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல வாக்குகள் வந்து ரொம்ப அழகாக நாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அறுவடை பண்ணலான்னும் போது அது டைம் டெஸ்டட் ஃபார்முலாவாக டிஎம்கே அலையன்ஸ்க்கு இருக்குது.
2019, 21, 24 3 எலெக்ஷன்லையும் பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி தான் அவங்க தேர்தலுக்கு போனாங்க, பெருமளவில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு ப்ளஸ் நம்மளுடைய சாதனைகள் இந்த ரெண்டுத்தையும் வச்சு மட்டும் போனோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம அழகாக மறைக்கலாங்கிறது. இன்னொன்று, விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய ஆன்டி கவர்மெண்ட் அண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அதுவும் டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரும். டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு ஸ்டெப் இல்லை, நீங்க அரித்மெட்டிக்கா கெமிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வைஸ் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட சலசலப்பு இருக்கு இன்னைக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த சலசலப்புகள் எல்லாம் 2021 ஆண்டும் இருந்தது. 24லையும் 19லையும் தான் சலசலப்பு இல்லை. அசம்பிளி எலெக்ஷனில் போன முறை இதே சலசலப்பு இருந்தது. என்ன, இந்த அளவுக்கு பெரிய மீடியா கவரேஜ் இல்லை. ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் கேட்கல, இப்போ கேட்குறாங்க. பட் 40 சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் மக்கள் நீதி மையத்தோடு போயிடுவோம், இங்கே போயிடுவோம், அங்கே போயிடுவோம்னு அப்பவும் பிரச்சனைகள் இருக்க தான் இருந்தது. வேற ரூமர்ஸ்லாம் வந்தது. பிஜேபி, அதிமுக வந்து பிஜேபியை கலட்டி விட்டு காங்கிரஸோட சேர்ந்துருவாங்கங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் இருந்தது. அந்த சலசலப்புகள் இருந்தாலும் கூட அந்த கூட்டணி வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரை வந்து ரொம்ப அழகாக கடந்த 3 எலெக்ஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அரித்மெட்டிக்காவும் மேத்தமெட்டிக்ஸ் வைஸும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி வைஸும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் என்டிஏ கூட்டணி வந்து நீங்கள் வந்து ஆன் பேப்பரில் அந்த அலையன்ஸும் ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தான். ஆன் பேப்பர் ஆன் கிரவுண்டில் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போவே ஒரு சில சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் அந்த கூட்டணியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏன் இந்த ஆன் பேப்பர்னு சொல்கிறேன்னா, இந்த அலையன்ஸ் முதல் முறையாக கட்டமைக்கப்படலை. திரு டிடிவி தினகரன் அவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே 2019க்கும் 21க்கும் இதே கூட்டணியில் இருந்தாங்க. இந்த கூட்டணி ஜெல் ஆகலை, இந்த கூட்டணி வெற்றி பெறலை. 2024 இவங்க தனித்தனியாக நின்று இருந்தாலும் கூட இவர்களால் ஜெயிக்கவே முடியல. அப்போ என்னன்னா, அப்போ ஏற்கனவே 2 தேர்தலில் இந்த கூட்டணி வந்து இட்ஸ் நாட் எனஃப் டு டேக் ஆன் த டிஎம்கேங்கிறது தான் பொருள். அந்த பாஸ்ட் டேட்டாவை வச்சு தான் நான் இதை பேசுகிறேன். ஆனால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து இப்போ வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க அறுவடை பண்ணலாம். ஆனால் அதை அறுவடை பண்ணுறதுக்கு விஜய் அப்படிங்கிறவரும் சேர்ந்து வராரு. அங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஆன்டி கவர்மெண்ட் ப்ளஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், இந்த ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள், ஒன்று கிடையாது. ஆன்டி டிஎம்கேங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெக்யூலியர் ஓட் பேங்க். திமுகவுக்கு நாங்கள் போட மாட்டோங்கிறது. ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டுங்கிறது வந்து மாறும். நான் போன முறை திமுகவுக்கு போட்டிருப்பேன், இந்த முறை போட மாட்டேன். இந்த முறை நான் அதிமுகவுக்கு போடுறேன்னா, இல்லை புது ஆப்ஷனாக விஜய்க்கு போடுறேன்னா, இல்லை சீமான் அவர்களுக்கு போடுறேன்னாங்கிறது தான் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸ்.